சரி, கண்களை மூடி ஆண்டவர் இடத்துல வார்த்தைக்கு தயாராகிறதுக்காக நம்ம அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி. இந்த நேரத்தை இப்படி கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை வந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. கருபோல காத்தீரே, நன்றி 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 நன்றி. சுமதீரே, நன்றி. ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு தீமையும் நினைக்காத ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறீங்க. நீங்க எங்களுக்கு நல்ல தகப்பனா இருக்கிறீங்க லார்ட். ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல என்னதான் இருந்தாலும் ஒரு நல்ல தகப்பன் இல்லைன்னா ஆண்டவரே, அந்த மனுஷனோட வாழ்க்கை ஆண்டவரே விருதா. ஆண்டவரே, அப்படி எங்களை கைவிடாத படிக்க ஆண்டவரே, நாங்கெல்லாம் வெவ்வேறு பாதையிலிருந்து வெவ்வேறு மாதிரி வந்திருந்தாலும் ஆண்டவரே, எங்க எல்லாத்தையும் கூட்டி இணைக்கிற ஒரு நல்ல தகப்பனாக ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க இருந்திருக்கீங்க இது வரைக்கும். ஆண்டவரே, ஜனங்களோட செவிகளை தருங்க. உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே, நான் பேசுறேன் பார்க்காதபடி, ஜெபின் இலாய்சர் பேசுறாருன்னு பார்க்காதபடி, ஆண்டவரே ஜெபின் இலாய்சருக்குள்ளாக இருக்கிற என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பேசுறாருன்றத ஆண்டவரே ஜனங்கள் பார்க்கும்படிக்கு, செவிகள் கேட்கும்படிக்கு இப்பொழுதே ஆண்டவரே ஆவிக்குரிய ரீதியா இவர்களுடைய செவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் வேண்டிக் கொள்ளும் போதே திறந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்கிற வார்த்தை இருதயத்திலேருந்து சிந்தனை, சிந்தனையிலேருந்து இருதயம் ஆண்டவரே பரிபூர்ணமாக ஆண்டவரே இவர்களுக்குள்ள கிரியை செய்யும்படிக்கு, under the mighty name of the Lord Almighty Jesus Christ's name I pray. Amen. பிரமிங்க ஆயிங்களா? உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். I see some new faces. Thank you for coming to church. ஆண்டி எனக்கு தெரியும், ஆண்டியோட பிள்ளை எனக்கு தெரியும், நோட்டம் தெரியும். ஓகே, so yeah, happy to see you guys. Okay. நீங்க நம்ம பாடணும்ல ஒரு பாட்டு. இப்போ நான் பிரசங்கத்துக்கு ஒரு பாட்டு பாடுறேன்ல, ஸோ அந்த பாட்டுக்கும் பிரசங்கத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. ஸோ அதனால ஓகே ஓகே ஓகே. நீங்க நம்ம பார்க்க போற காரியம் வந்து ஷாலோம். ஷாலோம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சமாதானம் அப்படின்னா என்னது? What is peace? இன்னைக்கு உலகத்துல எந்த இடத்துல பீஸ் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. Okay, what is shalom actually? What is the real meaning of your name? Is shalom, right? Tell me what is the meaning of your name? ஜெரோமி ஷாலோமி அவங்களோட பேரு. என்ன அவனே ஷாலோம் அப்படின்ற வார்த்தை வந்து எல்லாரும் பார்க்கணும். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம்னு ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை. Nowadays கிறிஸ்தவ உலகத்துல வந்து ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் ஷாலோம். ஓகே, அது பேர் வச்சிருக்கிறவங்களுக்கும் அதோட ஃபுல் அர்த்தம் வந்து தெரியல, அது சொல்றவங்களுக்கும் அந்த ஃபுல் அர்த்தம் வந்து தெரியல. ஃபுல்லா ஓகே. ஸோ நம்ம எதை குறித்தும் அந்த வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அந்த வேதத்தை படிக்கும் நம்மளோட கண்ணோட்டத்திலிருந்து படிக்கிறதுக்கு நம்ம கத்துக்க கூடாது. இப்போது பரிசுத்த ஆவியானவருக்குன்னு ஒரு கண்ணோட்டம் இருக்குது. ஸோ அவரோட கண்ணோட்டத்தின் மூலியமா தான் நம்ம வந்து இந்த வேதத்தை வாசிக்கணும். கரெக்டா? ஏன்னா பிதாவுடைய இருதயம் தான் நம்ம கையில வச்சிருக்கிற வேதம். இது அவருடைய இருதயம். லிட்ரலி இஸ் ஹிஸ் ஹார்ட். ஓகே. ஸோ இந்த இருதயத்துக்குள்ளாக என்னென்ன இருக்குது அப்படின்ற ஒரு மனுஷனோட இருதயத்துக்குள்ளார நம்மளுக்கு என்னென்ன இருக்குதுன்னுக்கே நம்மளுக்கு தெரியாது.
வி டோன்ட் நோ வாட் இஸ். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருப்பேன், நீங்க என்கிட்ட பேசிட்டு இருப்பீங்க, நான் என்ன யோசிப்பேன் உங்களுக்கு தெரியாது, நீங்க என்ன யோசிப்பீங்க எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சிங்கா இருக்கிற ஒரு இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு வந்து இந்த சத்திய வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அவரோட உதவியோட நம்ம வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு அநேக காரியங்கள் நம்மளோட கண்ணுல திறக்கப்படும். ஸோ இந்த ஷாலோம்ன்ற வார்த்தையை பேச வரதுக்கு முன்னுக்கு எனக்கு ஷாலோம் இல்லாம போச்சு. யூனோ இது வந்து ஒரு ஆழமான ஒரு காரியம். புரியுதுங்களா? நானும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலேருந்து வந்த பையன் தான். ஸோ ஆதியில நாங்க வந்து வீட்டில் சர்ச்சில் ப்ரே பண்ணும் போது, இயேசுவை பத்தி பேசும்பொழுது எனக்கும் அவ்வளோ டீப்பா வந்து இந்த காரியத்தை குறித்து தெரியாது. ஆனா ஆழமான சத்தியம் சொல்லி தான் வர ஊழியக்காரங்களாம் வந்து சொல்லுவாங்க. நம்ம கிட்ட பிரசங்கம் பண்ணுவாங்க. எனக்கு அவங்க சொல்ற அந்த ஆழமான சத்தியத்தோட ஆழத்தை அப்பயே எனக்கு என்னமோ உணர முடியாத மாதிரி இருந்துச்சு. இல்ல இது இவங்க சர்ஃபேஸ் லெவல்ல தான் பேசுறாங்க, இதுக்குள்ளுக்கு நிறைய விஷயம் இருக்குது, உள்ளுக்கு நிறைய விஷயம் இருக்குது அப்படின்றது வந்து நான் எப்போதுமே என்னோட இருதயத்துல வந்து நான் உணர்ந்தேன். ஓகே, இந்த சாலூம் வார்த்தையை வந்து ஐசையா 26வது அதிகாரம் 3வது வசனம் படிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதுடையது, உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஆமென். இங்க பூரண சமாதானம்னு போட்டிருக்குது இல்ல? சோ இது பாஸ்டர் படிச்சுட்டாரு. சோ அதே போல எனக்கு இன்னொரு ஆள் வந்து என்ன பண்ணுங்க, யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா. ஆமென். நான் என்னோட தனிப்பட்ட ஜெபத்துல இந்த வார்த்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது, சோ சமாதானம் நீங்க போட்டிருக்க, பீஸ்ன்னு போட்டிருக்க, இது என்ன சமாதானம்? என்னத்தை தான் அவர் சொல்ல வர்றாரு? ஆண்டவர் என்னத்தை தான் சொல்ல வர்றாரு? அப்படின்னு ஏன் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த உலகம் கொடுக்கறது போல நான் கொடுக்கல. I'm leaving my peace with you, but I do not give as the world give. Do not be troubled in your heart. Okay, be courageous. Okay, so அப்ப சமாதானத்தை இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிறாரு. சரியா? நானும் கிறிஸ்டியன், நீங்களும் கிறிஸ்டியன், we are all Christians, right? But ரியாலிட்டியில வந்து நம்ம சமாதானமா இருக்குமா? ரியலி நீங்க எத்தனை பேர் சமாதானமா இருக்கிறீங்க? உங்களோட இருதயம் முழுவதுமா எந்த ப்ராப்ளமே இல்லாம நீங்க சமாதானமா இருக்கிறீங்களா? ஸோ அப்ப இந்த சமாதானன்ற வார்த்தையை வந்து நம்ம புரிஞ்சு கொள்ற விதம் வந்து வேற. ஸோ அதனாலதான் நம்மளுக்கு வந்து, ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை சொன்னாருன்னா, அவர் பொய் சொல்ற தெய்வம் அல்ல, என் சமாதானத்தை உனக்கு தரேன்னு சொன்னாக்கா, அந்த சமாதானம் நம்மளுக்குள்ள கிரியை செய்யும் போது அது பூர்ணமா தானே இருக்கணும். ஏன் நம்மளுக்குள்ள அந்த பூர்ணம் இல்லைன்றது தான் என்னோட ரிசர்ச். இது குறித்து தான் வந்து நான் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்பொழுது, இதுக்கு இடையில எனக்கு அநேக காரியங்கள் நடந்து ஏன் சமாதானமே இழக்கிற அளவுக்கு காரியங்கள் நடக்குது. ஓகே, ஏன்னா ஒரு காரியத்தை நம்ம கொண்டு வந்து இங்க முன்னுக்கு பேசும்பொழுது நாட் ஈஸி, ஒரு சுலபமான காரியம் கிடையாது. ஓகே, ஸோ அப்ப ஆண்டவரே நீங்க என்ன சமாதானத்தை நீங்க சொல்ல வரீங்க? சமாதானம்னா என்ன? அது எனக்கே புரியல. ஸோ அப்ப எப்படி நான் வந்து ஆரம்பி சமாதானம்? எனக்கு சமாதானம் இல்லைன்னா அவன் மைக்ரோட் கொடுத்தோம். ஓகே, ஸோ ஆண்டவர் மிக தெளிவா எனக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாரு. ஸோ அது குறித்து தான் வந்து இன்னைக்கு சமாதானம்னா என்னதுன்றதை பார்க்க போறோம். சமாதானம் என்றால் ஒரு பரிபூரணம். ஓகே, சமாதானம் என்றால் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேட். உங்க ஹார்ட் இருக்குல்ல, இந்த ஹார்ட் வந்து எந்த இடத்துலயுமே செட்டில் ஆகாது. புரியுதா என்ன சொல்றேன்? எந்த இடத்துலயுமே செட்டில் ஆகாது. நீங்க செட்டில் ஆவீங்க நீங்க நினைப்பீங்க ஒரு இடத்துல போய், ஆனா அந்த இடத்துல நீங்க செட்டில் ஆக முடியாது. உங்க இருதயம் மறுபடியும் ஒரு காரியத்தை ஆராய்ச்சி பண்ணும், மறுபடியும் ஒரு காரியத்தை தேடும், மறுபடியும் சமாதானத்தை இழக்கக்கூடிய காரியத்தை நோக்கி தான் நம்மளோட இருதயம் போயிட்டு. ஓகே, ஸோ சமாதானத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி மனிதனோட இருதயத்தை பத்தி நம்ம வந்து புரிஞ்சுக்கொள்ளணும். ஓகே, எரேமியா 18வது அதிகாரம்
நம்ம இருதயத்தை பத்தி ஏதாவது ஒரு வசனம் இருக்கா? மனிதனோட இருதயத்தை பத்தி ஒரு காரியம் இப்பொழுதும் இப்பொழுதும் யூதாவின் மனுஷரை எருசலேமின் குடிகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாய் ஒரு தீங்கை உருவப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் முறைக்கிறார் என்று சொல். ஆனாலும் அவர்கள் அது கூடாத காரியம், நாங்கள் எங்கள் யோசனையின்படியே நடந்து அவரவர் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்கிறார்கள். ஸோ இதுதான் ஓகே, நம்மளோட ஹார்ட்டோட ஸ்டேட் வந்து இதுதான். மனுஷனோட இருதயம் வந்து கிறுக்குள்ளதும் கேடு உள்ளதுமாக இருக்குது. ஸோ கிறுக்குள்ளதும் கேடு உள்ளதுமாக இந்த இருதயத்துக்குள்ளாக தேவ சமாதானம் ஏன் கிரியை செய்ய மாட்டேங்குது? இப்படி பாருங்க, இப்ப நான் சில காரியங்கள் உங்ககிட்ட சொல்லும் போது இந்த காரியம் உங்க கூட இருக்காதுன்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சமாதானம் என்றால் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டேட் உங்களோட இருதயத்தில் இருக்கா? இப்ப தெய்வனோடு இல்லை மனுஷனோடு, இப்ப நான் வந்து நேற்று கூட ஆக்சுவலி வந்து எங்களோட வீட்டில் வந்து ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டனால கொஞ்ச நேரத்திலேயே அந்த சமாதானம் இழக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக நாங்கள் கடந்து போனோம். பாருங்க, அந்த சமாதான சூழ்நிலையை இழக்கிறதுக்கு கடந்து போறதுக்கு முன்பதாக என்னோட இருதயத்தோட ஸ்டேட் வந்து வேற. ஓகே, ஸோ நம்ம அந்த ஆர்கியூமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போயிட்டு வந்து அவங்க கூட சமரசம் ஆகும்போது, சமாதானம் பண்ணும்போதோ பாருங்க, நம்மளோட இருதயம் மறுபடியும் இன்னொரு ஸ்டேட்டுக்கு வருது. ஓகே, அந்த காம்னஸ் ஆன ஸ்டேட்டுக்கு வருது. அந்த இருதயம் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, நிலையான ஒரு இடத்துக்கு வரும். ஸோ இந்த நிலையான ஒரு இடத்துக்கு வரும் பொழுதுதான் நம்மளோட இருதயத்துல வந்து ஒரு பூரணம் இருக்கும், ஒரு விதமான ஒரு பூரணம் கிடைக்கும். பாருங்க, ரெண்டாவது காரியம் வந்து என்னன்னா, சமாதானம் வந்து என்னன்னாக்கா, நீங்களும் தேவனும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர், நீங்க 3 பேரும் நீங்களும் ஒருமைத்துவமா, யூனிட்டி, ஒருமைத்துவமா இருக்கிறதுக்கு பேரு அதுவும் வந்து சமாதானத்துல உள்ள ஒரு காரியம். மூணாவது வந்து என்னன்னாக்கா, இப்ப நம்ம சமாதானமா இருந்தோம்னு வச்சுக்கீங்களேன், நம்ம எதை குறித்தும் பயப்பட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். புரியுதுங்களா? நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், ஆனா நீங்க எதை குறித்தும் பயப்படவும் மாட்டீங்க, எது குறித்தும் கவலைப்படவும் மாட்டீங்க. உங்களோட இருதயம் வந்து அப்படி கண்ணு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி கண்ணு மாதிரி இருக்கும். ஓகே, சோ இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, நம்மளோட சமாதானம் குலைக்கப்படும் பொழுது நம்மளுக்கு என்ன நடக்கும்னாக்கா, நம்மளுக்கு அப்படியே மண்டை ஹேவாயிரும். நம்மளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது, பரபரப்பா போயிட்டு தப்பா காரியங்களை செய்வோம், யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது, சில காரியங்களை நம்ம செய்வோம். ஓகே, இந்த ஜாமான் தூக்கி அங்க வைக்கிறது, அங்க தூக்கி இங்க வைக்கிறது, அதெல்லாம் வந்து என்ன காரணம்னாக்கா, நம்மளோட இருதயத்துக்குள்ளாக சமாதானம் என்ற ஒரு காரியம் வந்து குலைக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஸ்டேட்ல நம்ம இருக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும். ஓகே, சோ சமாதானம் நம்மளோட இருதயத்துக்குள்ள கிடைக்கும் பொழுது தேவன் மூலியமாக உள்ள சமாதானம். ஸோ அந்த சமாதானம் வந்து என்ன பண்ணோம்னாக்கா, ரொம்ப நிம்மதியா அமைதியா நம்ம எந்த காரியத்தும் தவறா செய்யறதுக்கோ தப்பா செய்யறதுக்கோ நம்மளுக்கு வாய்ப்பு. ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் வந்து என்னன்னாக்கா, தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். புரியுதுங்களா? தேவனுடைய பிரசனம் எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு வந்து அப்படியே கம்ப்ளீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் சமாதானம். சமாதானம் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருனாக்கா, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், நான் உலகம் கொடுக்கறது போல கொடுக்கறது இல்லை. ஓகே, நீங்க மனம் கலங்காதீங்க, உங்களோட இருதயத்தை கலங்க கூடாதீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சில பாயிண்ட் வந்து நம்ம நோட் பண்ணோம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இருதயத்தை கலங்க விடக்கூடாது. ஓகே, நம்ம இருதயம் கலங்குற ஒரு ஸ்டேட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்றது வந்து நம்மளோட ஆவிக்குரிய ரீதியில நமக்கு தெரிஞ்சு போச்சுனாக்கா, நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, விறுவிறுனே தேவனுடைய சந்நிதியில போய் உட்காரணும். ஓகே, செகண்ட் திங் வந்து என்னன்னா, எப்போதும் பாருங்க,
எப்போதும் பாருங்க, நம்ம வந்து இந்த மனுஷர்கள் மத்தியே நம்ம வந்து உருவாடிட்டே இருக்கிறோம். ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு தெரியாதவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு முன்பதாக தான் நம்ம எப்போதுமே இருக்கிறோம். அப்ப நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட, ஆண்டவரே நீங்க என்ன சமாதானத்தை பத்தி பேசுறீங்க? சமாதானம்னா எல்லாத்துக்கும் கூட அப்படியே செட்டில் பண்ணிட்டு ஹையா ஹாப்பியா இருக்குது தானே சமாதானம். அதுக்கு மேல என்ன இருக்கு? எங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே. அப்ப தேவநாயக கர்த்தர் ஒரு காட்சியை வந்து எனக்கு காமிச்சாரு. என்னன்னாக்கா, சிலுவையில பாருங்க, ரத்தம் சொட்ட சொட்ட அவரை போட்டு அடிச்சு சிலுவையில போட்டு தொங்க விட்டுருக்காங்க. ஓகே, அந்த டைம்ல 2 பேர் கீழே பரிகாசம் பண்றானுங்க. நீ தேவனுடைய குமாரனா இருந்தா நீ நிறைய பேர்த்த சுகமாக்கணும்ல, நீ இப்ப கீழே இறங்கி வா, நாங்க நம்புறோம். இன்னொருத்தன் சொல்றான், நீ மத்தவங்களை ரசிச்ச, உன்னையும் உன்னால ரசிக்க முடியாதா? நீ உன்னை ரசி, நான் நம்புறேன், நான் இப்பயே நம்புறேன், நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த நேரத்துல தேவனாகிய கர்த்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு வந்து இயேசு சொல்லுவாரு. சோ அப்ப ஒருவேளை நான் என்ன கேள்வி கேட்டது என்னன்னா, நீங்களும் நானும் அந்த சிலுவையில தொங்கிட்டு இருந்தோம்னா, 2 பேர் வந்து இப்படி நம்மள கீழே வந்து இந்த மாதிரி பேசுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? நான் எங்க அம்மாட்ட இந்த கேள்வி கேட்டேன், நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேட்டேன். என் மனசுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சாவறதான் சாவுறேன், நான் கண்டிப்பா ஒரு வித்தியாசம் நீ கேட்டு தான் சாவறேன் அப்படிதான். புரியுதா? நம்ம மனுஷ குணம் மாமிஷம் தானே. சோ நீ ஐ நோ மை எண்ட் ரெடி, என்னோட முடிவு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதுக்கு மேல நீ வந்து வடிச்சுக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, போனதான் போயிட்டு போகுது, கடைசியா ஒரு ரவுண்ட் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தானே நம்ம செய்வோம். ஆனா அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் பாருங்க, அவர் எவ்வளவு காமா அவர் சொல்றாரு, இவர்களுக்கு மன்னியும் சொல்றாரு. அதுதாங்க சமாதானம். ஜீசஸோட சமாதானத்தை கடைசி வரைக்கும் யாராலையும் தொட கூட முடியல. பாருங்க, அவர் பிதா, அதுக்கு காரணம் என்னன்னா அவர் பிதாவோடு வைத்திருந்த உறவு. ஏன்னா வேதத்துல என்ன சொல்றதுன்னா, யோவான் 17வது அதிகாரத்துல என்ன சொல்றதுனாக்கா, என்னைய பாக்குறவங்க I and the Father are one. புரியுதுங்களா? நானும் என்னுடைய தகப்பனும் ஒண்ணு. யோவான் 17:3 பாருங்க. எஸ் 3, யோவான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஆமென். பிதாவோடு அவர் வந்து என்னென்ன மாதிரி இருந்தாருனாக்கா, பாருங்க, இப்ப நீங்க இயேசுவை பாத்தீங்கன்னா பிதாவை பார்க்கறாங்க. பிதாவோட இருதயம் வந்து அந்த மாதிரி தான். இப்ப நம்மளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட பிதா வந்து எப்படின்னாக்கா, அவர் வந்து கொஞ்சம் கோவக்காரரு. ஸோ அவர் பழைய ஏற்பாடுலாம் வந்து ஏதாவதுனாக்கா கொஞ்சம் வந்து தண்டிச்சிருவாரு. ஸோ எல்லா பாவத்துக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு. ஸோ அப்பயே ஏன்னா மோசேக்கு எதிராக அவரோட கோபம் எழுந்தது. ஸோ சில காரியங்கள் வந்து அந்த இடத்துல இருக்குது. கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்றோம்னாக்கா, நம்ம அந்த கான்செப்ட்ல வந்து பிதாவை பார்க்கறதுனால பிதாவை இயேசு கிறிஸ்துக்குள்ள பார்க்க முடியல, இயேசு கிறிஸ்துவ பிதாவுக்குள்ள பார்க்க முடியல. உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்? ஏன்னா நம்மளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட காரியங்கள் வந்து அந்த மாதிரி தான். ஆனா இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்றாருன்னா, இதுதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா என்னது? நித்திய ஜீவன்னா நானும் நீங்களும் என்ன நினைக்கிறோம்னாக்கா, நம்ம பரலோகத்துல போய் நித்தியமா வாழ்றதுக்கு பேரு தான் நித்திய ஜீவன். ஆனா இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்றாருன்னா, இதுதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் வந்து என்னன்னா, என்னையும் பிதாவையும் அறிவுதான் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிதாவோட முகமுகமா இருந்த தேவன் அவர்னாலேயே வந்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது 2 பேர் வந்து அந்த மாதிரி கேட்கும் போது பாருங்க, இயேசு த்ரூஅவுட் அவரோட அந்த 3 வருஷம் ஊழியத்துல வந்து அவர் வந்து இந்த பரிசேயர் சதுசேயர் வந்து எப்போதுமே வந்து அவன் போதை பண்ணிட்டே இருப்பாரு. அவங்க போதை பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படிதானே நம்மளோட லைஃப்பும் வந்து போயிட்டு இருக்கு. நம்மளோட லைஃப்லயும் டெய்லி நம்மள போதை பண்றதுக்கு யாராச்சும் இருந்துகிட்டே இருப்பாங்க. கடுப்பேத்துறதுக்கு, வெறுப்பேத்துறதுக்கு, கோவப்படுத்துறதுக்கு. அது தேவ மனுஷனா இருந்தீங்கன்னா, பாஸ்டர் தேவ மனுஷனா இருந்தீங்கன்னா டபுளா வேலை செய்யும். ஓகே, என்ன நம்மளுக்கு வந்து ஆவிக்குரிய ரீதியா சில முதிர்ச்சிகள் இருக்கிறதுனால சில காரியங்கள் நார்மல் ஆளுங்களோட நம்மளுக்கு தாண்டி வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது அவ்வளவுதான், அது ஒரு ப்ரிவிலேஜ். அதுக்கு மேல எந்த ஒரு ப்ரிவிலேஜும் கிடையாது. பட் இங்க என் தேவன் கொடுக்குற அந்த சமாதானம், நீங்க நல்லா உங்களோட சிந்தனையில கற்பனை பண்ணுங்க. சிலுவையில தொங்கிட்டு இருக்கிற அந்த தேவன் அவர் கொடுக்குற சமாதானம் தான் அந்த மாதிரி சமாதானம். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சமாதானத்தை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன்னு சொல்றாரு இல்ல. பாருங்க,
தீமை செய்யறவங்க மத்தியில சமாதானமா இருக்கிறது தான் சேலஞ்ச். தீமை செய்யறவங்க மத்தியில நம்மளோட சமாதானத்தை கெடுத்து கொள்ளாதபடிக்கு உறுதியா நிக்கிறதுக்கு பேரு தான் சேலஞ்ச். இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஸ்தேவானோட கதை உங்களுக்கு தெரியும்ல. ஸ்தேவானை வந்து கல்லுவிட்டு அடிக்கிறதுக்கு வந்து ஜனங்கள்லாம் வந்து ஒண்ணு கூடிட்டாங்க. ஏன்னா அவர் தேவதூஷணம் பேசினாருன்னு சொல்லி இந்த யூதர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா கல்லு விட்டு அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இது வந்து அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல வந்து இது இருக்கும். அப்ப ஸ்தேவானை வந்து கல்லு விட்டு அடிக்கும் போது அவர் வந்து எவ்வளவு தேவ சமாதானத்தோட கல்லு விட்டு அடிக்கிறானுங்க, போட்டு அடிக்கிறானுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அவரும் அதே தான் சொல்றாரு, பிதாவே இவர்கள் என்ன செய்கிறார் என்று தெரியாம செய்யறாங்க அப்படின்ட்டு. எத்தனை வாட்டி நானும் நீங்களும் மற்றவங்க நம்மளுக்கு விரோதமா ஏதாவது செய்யும் பொழுது இந்த வார்த்தையை வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். நீங்களே உங்களோட இருதயத்துல வந்து சோதனை பண்ணி பாருங்க. சரியா? நானும் என்னை சோதனை பண்ணி பார்த்தேன். ஆனா இந்த காரியத்தை வந்து ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஷாலோம்னா சிலுவையில இருந்துகிட்டே நீங்க ஷாலோமா இருக்க முடியும் அப்படின்றது தேவன் நம்மளுக்கு காமிச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம அப்படி இருக்குமா? நான் அப்படி இருக்கிறேன்னா நீங்க அப்படி இருக்கிறீங்களா? பாருங்க, ஏன் நம்மளுக்கு வந்து அந்த காரியம் வந்து நம்மளுக்கு வந்து புரிய மாட்டேங்குதுன்னா, நம்மளால அந்த காரியத்தை வந்து ஏன் டைஜஸ்ட் பண்ண முடியல, நம்மளால ஏத்துக்க முடியலனாக்கா, நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒன்ன கத்துக்கிட்டு இன்னொன்னு நம்ம கத்துக்கிட்டு, ஸோ அதனாலதான் நம்ம பரிபூர்ணத்துக்குள்ளாக நம்ம கிரியை செய்ய முடியவில்லை. புரியுதுங்களா? ஸோ அப்ப நானே கண்டினியூவேஷனா நான் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது யாத்ரியாகமம் 33வது அதிகாரம் 19வது வசனம். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பாருங்க, நான் எவன் மேல் பிரியமா இருக்கிற, எவன் மேல இறக்கம் காட்டுறதுக்கு நான் சித்தமா இருக்கிறனோ அவன் மேல இறக்கம் காட்டுவேன். எவன் மேல கிருபியா இருக்கணும்னு சித்தமா இருக்கிறனோ அவன் மேல நான் சித்தம் காட்டுவேன். இந்த வசனத்தை நீங்களும் நானும் எப்படி எடுத்துக்கிட்டோம்னாக்கா, ஓகே, கடவுள் யாரு மேலேயாவது கிருபை காட்டுவாரு, இவர் மேல கிருபை காட்டுவாரு, அவர் மேல கிருபை காட்டுவாரு, அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த வசனம் அதை குறித்து சொல்லல. என்ன சொல்லுதுன்னா, எவன் மேல கிருபியா இருக்க முடியுமோ அவன் மேல கிருபியா இருக்கு. நான் எவன் மேல சித்தமா இருக்க முடியுமோ நான் அவன் மேல சித்தமா இருக்கேன். அது கர்த்தருடைய நாமம். இப்ப இந்த வசனத்தை வந்து நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா, நம்ம வந்து பாதி தான் நமக்கு தெரியும். அதுக்கு மேல என்ன போட்டுருக்குன்னா, நான் என் நாமத்தை உன் முன்னாடி விளங்க பண்றேன். என் நாமம் என்னதுன்னா, நான் யார் மேல கிருபியா இருக்கணும் அவங்க மேல கிருபியா இருக்கிறதுக்கு சித்தமா இருப்பேன். நான் யார் மேல இறக்கமா இருக்கிறேனோ அவங்க மேல இறக்கமா இருக்கிறதுக்கு நான் சித்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம தேவனுடைய நாமம் 1000 நாமம் வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா இதுதான் மெயினா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய நாமம். இந்த கம்பேஷன், கைண்ட்னஸ், இரக்கம், கிருபை, இந்த வார்த்தைகள் இருக்குதுல்ல, நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த இரக்கம் கிருபை வந்து என்னன்னா, இப்ப நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், யாராச்சும் வந்து நம்ம கிட்ட வந்து ஏதாச்சும் உதவி கேட்கிறாங்க, இல்ல போறதுக்கு இடம் கேட்கிறாங்க, இல்ல வழி தெரியாம தவிக்கிறாங்க, இல்ல சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு காசு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரெண்டு வெளியா 3 வெளியே கொடுத்துட்டு அது இறக்கம் காட்டிச்சிட்டோம், நம்ம கைண்டா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடும். பட் ஆனா இந்த இரக்கம் வந்து வேற, டோட்டலி வேற. அப்ப இந்த இரக்கம் என்றால் என்னன்றதை பத்தி நான் வந்து ஆராய்ச்சி கொண்டிருக்கும் போது, எபிரேய வார்த்தையில இந்த இரக்கம் என்ற வார்த்தைக்கு பேரு ரெக்கமீம். ரெக்கமீம் என்ற வார்த்தை ரெக்கீம் அப்படின்ற வார்த்தையில வந்து ரெக்கமீம் வருது. புரியுதுங்களா? ரெக்கீம்னா என்னன்னா ஊம் என்ன சொல்லுவாங்க, கற்பப்பை. சோ இந்த கற்பப்பை அதோட அர்த்தத்துக்கு பேரு தான் ரெக்கமீம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எவன் மேல அன்பா இருக்கிறோன்னா அவர் சொல்றாரு இல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளையை பெற்று எடுப்பாங்க. சரிங்களா? ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளையை பெற்று எடுத்த உடனே அந்த பிள்ளையை பார்க்கும்போது அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா வருமா இல்ல கெட்ட பிள்ளையா வருமா பெருசான உடனே, இது எப்படிலாம் அவங்க காயப்படுத்த போகுது,
இல்லை இது எப்படி எப்படிலாம் வந்து அவங்கள சந்தோஷப்படுத்த போகுதுன்றது வந்து அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? அவங்களுக்கு தெரியாது. பாஸ்டர், இப்ப நீங்க இத்தனை வயசுல பாஸ்டரா இருப்பீங்கன்னு உங்க அம்மாக்கு அப்ப இருக்கும்போது உங்களுக்கு தெரியுமா? சோ எங்க அம்மாக்கும் தெரியாது, உங்க அம்மாக்கும் யாருக்குமே தெரியாது. சோ இந்த விதமான தேவன் நம்மளை எப்படி வந்து இறக்கம் காட்டுறாருனாக்கா, இப்ப பெத்த பிள்ளையா இருந்தாக்கா அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அந்த தாயினால அதை ஜீர்ணிச்சு. தாய்க்கு இருக்கிற ஒரு விசேஷித்த கிருபை வந்து என்னன்னாக்கா அவங்களால அதை ஜீர்ணிச்சுக்க முடியும். நான் சொல்றது வந்து தாய்மார்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா புரியும் தகப்பனை விட. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம வந்து அந்த சைல்ட் பர்த் இதுலாம் நம்ம போல பாருங்க. ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கூட புரியும். ஏன்னா அவங்க பெத்து எடுத்த குழந்தை மேல அவங்க எவ்வளவோ கிருபியா இருக்காங்க, எவ்வளவோ இறக்கமா இருக்காங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணாலும் அவங்களால சகிச்சுக்க முடியும். அந்த பிள்ளை கொலையே பண்ணிட்டு வந்தாலும் சப்போர்ட்டுக்கு நிக்கிற அம்மாக்களை நான் பார்த்தேன். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? சோ இந்த இறக்கம் தான் தேவன் சொல்றாரு, நான் எவன் எவன் மேல பிரியமா இறக்கமா இருக்கிறதுக்கு நான் காமிக்கணும்னு நினைக்கிறேனோ நான் காமிப்பேன். புரியுதுங்களா? அதுக்கு வந்து பாரபட்சம் கிடையாது. அதுக்கு வந்து நீ வந்து வெள்ளைக்காரனா இருக்கணும், இல்லை நீ வந்து நிக்ரோவா இருக்கணும், நீ நல்லவனா இருக்கணும், நீ கெட்டவனா இருக்கணும், அந்த பாரபட்சமே இல்லாம அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையையும் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. அதனாலதான் இந்த தேவனுடைய நாமத்தை வந்து நம்ம ரொம்ப பிராக்டிஸ் பண்றது கிடையாது. ஓகே, நம்மளோட கிறிஸ்தவ உலகத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, தேவன் வந்து ஓகே நியாயம் செய்தவர், நீதி செய்தவர் அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ளாக நம்ம வந்து தேவனை வச்சுட்டு அவர் இரக்கம் காட்டுறாரு, அவர் நீதி நிமித்தமா அவர் இறக்கம் காட்டுறாரு, அவர் கிருபை நிமித்தமா அவர் இறக்கம் காட்டுறாரு அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ளாக நம்ம வந்து தேவனை வச்சிருக்கிறோம். ஆனாலும் தேவன் இந்த வேதத்தை நீங்க முழுவதுமா படிச்சு பார்த்தீங்கன்னா தேவன் இரக்கம் காட்டாத மனிதர்களே கிடையாது. தேவன் இரக்கம் காட்டினதின் நிமித்தம் தான் அவங்களுடைய நாமமே இல்லை, அவங்களோட பெயரே இந்த வேதத்துல எழுதப்படும். யாருக்குமே தகுதி இல்லை. இந்த வேதத்தை நீங்க புரட்டி பார்க்கும்போது யாருக்குமே தகுதி இல்லை. ஆபிரகாம் விசுவாசத்துல ரொம்ப அடி வாங்கினவரே வந்து ஆபிரகாம் தான். ஆனா அவர் விசுவாசத்தின் தந்தையாக தேவன் தன்னுடைய விசுவாசத்தின் நிமித்தமே ஆபிரகாம விசுவாசத்தின் தந்தையாக மாற்றினார். புரியுதுங்களா? யாக்கோப்பு ஒரு எத்தன், ஒரு ஏமாத்துக்காரன். ஆனா தேவன் தம்முடைய நன்மையினால யாக்கோப்ப சிறுவையிலா மாத்தினார், ஆசீர்வாதமாக மாத்தினார். ஓகே, சோ அப்படியாப்பட்ட ஒரு அன்பு வைத்திருக்கிற ஒரு தேவனை தான் நம்ம தொழுது கொண்டிருக்கிறோம். சோ அந்த அன்பின் நிமித்தமா வருகிற சமாதானத்தினாலே தான் இயேசு கிறிஸ்துனால சிலுவையில தொங்கிக்கிட்டு கூட இவனுங்க பேசுறானுங்க, நான் இவனுங்களுக்கும் இறக்க காட்ட முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எனக்கு ஒரு விஷயம் மண்டையில அடிச்சிச்சு. இதை பத்தி எல்லாம் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது ஓகே நம்ம ஒரு ஸ்டாண்டர்டை நம்ம ஹார்ட்ல செட் பண்ணிருக்கோம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்? நம்ம ஒரு ஸ்டாண்டர்டை நம்ம ஒரு ஹார்ட்ல செட் பண்ணிருக்கோம். இவனை தான் நான் மன்னிப்பேன், அவனை தான் நான் மன்னிப்பேன், அவங்களதான் நான் மன்னிப்பேன், இவங்களதான் நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிருக்கோம்ல. அந்த ஸ்டாண்டர்டுக்கு மேல அவங்க கிராஸ் பண்ணி வரும்போது அவங்களாலே நம்மள மன்னிக்க முடியாம போயிடும், நம்மளால அவங்கள மன்னிக்க முடியாம போயிடும். ஆனா நான் என்ன யோசிச்சேனாக்கா, ஓகே நம்மளோட ஸ்டாண்டர்ட் குறைவா இருக்கு, நம்மளோட ஸ்டாண்டர்ட் தூக்கணும். இதுக்கு கண்டிப்பா ஆண்டவரோட உதவிதான் எனக்கு வேணும். ஏன்னா மன்னிக்கிறதுலயும் கிருபியா இருக்கிறதுலயும் தேவன் எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்ட் என்கிட்ட உண்மைதானே? தேவன் எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்ட் என்னன்றதும் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துறேன். மத்தேயு 6:27-36 வரைக்கும் படிங்க. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடே ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். ஐ திங்க் இது ரொம்ப மேலேந்து வருது. நீங்க என்ன பண்ணுங்க, 35, 36 மட்டும் படிங்க. 6 35 4 வரைக்கும் தான் இருக்கும்.
ஏலா நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாமல் அஞ்சா. பூமியின் பேரிலும் 5:27 35:36 மட்டும் படிங்க. பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். So, you are reading something else. I don't know, because it's Matthew chapter 5, right? If it is Matthew chapter 5, what you should read is that, like, here another old saying that deserves a second look. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அந்த வசனம்ல நீ படிக்கணும். கண்ணுக்கு கண், கண்ணுக்கு பல் 38. Okay. உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக் கொள்ளுகிறவனு வேண்டுமென்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டு விடு. படிங்க பிரதர். எஸ். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோட 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கொடாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவனுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்கள் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். ஆமென். இந்த வசனத்தை தான் நான் தேடிட்டு இருக்கேன். பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு கடன் கொடுக்குறவனுக்கு நீ கடன் கொடுத்து என்ன பிரயோஜனம்? உன்னை நேசிக்கிறவனுக்கு நீ நேசம் காட்டுறதுல என்ன பிரயோஜனம்? எவ்ரிதிங் ஷுட் பி த ஆப்போசிட். எவ்ரிதிங் ஷுட் பி த ஆப்போசிட். ஆனா கடைசி என்ன சொல்றாருன்னா, பிதா நல்லவர் மேலும் தீயோர் மேலேயும் அப்ப உன் பரலோக தகப்பனை போலவே நீ இறக்கமா இருன்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனா நம்மளோட நார்மல் ஆர்டினரி வாழ்க்கையிலாம் நம்மளால இதை வாழ்றதுக்கோ இந்த காரியத்தை தொடுறதுக்கு கூட நம்மளால நமக்கு ஸ்டாண்டர்ட் பத்தல. இத்தனை வருஷம் நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தோம், இத்தனை வருஷம் நம்ம வேதத்தை வாசிக்கிறவங்களா இருந்தோம். இந்த காரியத்துல நம்ம தவறுறதுனால நம்மளால அந்த தேவனுடைய முழுமையான சமாதானத்தை இந்த முழுமையான சமாதானம் நம்மளோட இருதயத்தில் இருந்ததுன்னா நம்மள யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. Because the joy of the Lord is your strength. கர்த்தருடைய சமாதானம் உன்னுடைய இருதயத்துக்கு பலன். The joy of the Lord is your strength. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு என்ன அட்டாக் வந்தாலும், எந்த இடத்துல இருந்து எந்த வியாதி அந்த வியாதி இந்த வியாதி வந்தாலும், இந்த தடுப்பூசின்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப நம்ம கோவிட் வந்துச்சு, கோவிட்ல கூட போய் தடுப்பூசி போட்டு வந்தோம். ஸோ சில பேர் மாத்தி பிராண்ட் போட்டாங்க, சில பேர் 5-6 பிராண்ட் ஒரே இதுல போட்டுக்கிட்டாங்க. ஸோ இந்த தடுப்பூசி மாதிரி the joy of the Lord, தேவனுடைய சமாதானம் நம்மளோட இருதயத்துல இருக்கும் போது அது நம்மளுக்கு தடுப்பூசி மாதிரி. என்ன மாதிரி கலக்கமான சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் தேவனுடைய சமாதானம் நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு காரியமும் அணுகாது. சோ இந்த இடத்துல எனக்கு புரிஞ்ச ஒரு காரியம் என்னன்னா, என்னால அது செய்ய முடியும், இட்ஸ் இம்பாசிபிள். எனக்கு புரியல, எனக்கு எப்படி இந்த 2 பேர் விளைச்சிட்டு இருக்கும் போது ஆண்டவரே நீங்க எப்படி ரிலாக்ஸா மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு எனக்கு புரியல. பட் ஆனா அட் த சேம் டைம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுது, ஓகே நம்ம பாரவேஸ் நம்ம பிதாவை போலவே இருக்கிறதுக்காக படைக்கப்பட்ட மனிதர்கள். நம்ம இந்த தெய்வ சமாதானத்தை குறித்து ஒழுங்கா நம்ம தியானிச்சோம்னா, அதோட முழுமையா நம்ம பெற்றுக்கொண்டோம்னா, அதுக்கப்புறம் வாழ்க்கையில யாரை வேணாலும் மன்னிக்கலாம். யாரு உங்களுக்கு விரோதமா என்ன பண்ணாலும் உங்களால மன்னிக்க முடியும். ரிலாக்ஸா நீங்க மன்னிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க.
ஏன்னா இயேசுவை அவங்க யாராலையும் தொடக்கூட முடியாததுக்கு காரணம் இதுதான். சோ அந்த சமாதானத்தை தான் அவர் நம்மளுக்கு கொடுக்குறாராம். யோவான் 17:3 இது நீங்க மனப்பாட வசனமா நீங்க இது தொடர்ந்து இதை பத்தி தியானிச்சுக்கிட்டே இருங்க உங்களோட அன்றாட ஜெபத்துல. பாருங்க, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சமாதானம் சேர்ச்சிக்கு வர்றது போறது, இல்ல 2 கிறிஸ்டியன் சாங் கேட்கறது, புரியுதுங்க? அது இல்ல, தட் இஸ் நாட் அந்த சமாதானம் இல்லை. அதுவும் நம்ம செய்யணும் தான். பட் ஆனா பரிபூர்ணமான சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு பிதாவோடு எப்போதும் உறவுல இருக்கிறது ரொம்ப அவசியம். இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் அறிஞ்சு கொள்ளணும். நம்மளோட சிந்தனை இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் அறிஞ்சு கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் அறிஞ்சு கொள்ளணும். நம்ம வாழ்நாள் முழுவதுமா நம்ம இந்த காரியத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா தெய்வ சமாதானம் நிச்சயமா நம்மளுக்கு நம்மளுக்குள்ள இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்ப இருக்கிற கிறிஸ்தவ ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டர்டை தாண்டி வர ஒரு ஜனங்களா தான் தெய்வம் நம்மளை அழைச்சிருக்கு. அது நீங்க தாண்டி வரணும். இன்னைக்கு ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்து உங்ககிட்ட பேச சொல்லியிருக்காரு? அப்ப அந்த ஸ்டாண்டர்டை, அந்த பாரை நம்ம ரைஸ் பண்ணணும். இப்ப இந்த ஓடி போய் இந்த லாங் ஜம்ப் பண்ணுவாங்க. அந்த லாங் ஜம்ப் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பார் மேலே ஏற்றிக்கிட்டே போவாங்க. கரெக்டா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பார் மேலே, நம்மளோட இருதயம் இப்படி ஆகணும். அப்ப இயேசு கிறிஸ்துவ போல எவன் அடிச்சாலும் குத்தினாலும் ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படிதான் இருந்தாங்க. அவங்களுக்கு டைரக்டாவே கிடைச்சது. ஆனா இன்னைக்கும் நம்மளும் அப்போஸ்தலர்கள் தான், நம்மளும் அனுப்பப்பட்டவர்கள் தான். நம்மளுக்குள்ள அந்த காரியம் இல்லை. நம்மளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சுயநலம், நம்மளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சண்டை போடணும், நம்மளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சமாதானத்தை குலைக்கிறதுக்கு என்னென்ன காரியம் வேணும் எல்லாம் இருக்கு அவர்கிட்ட. சமாதானத்தை குலைக்கக்கூடிய எல்லா காரியமும் நம்ம கிட்ட. ஆனா சமாதானம் மாத்திரம் நான் உங்ககிட்ட மாத்திரம் நான் பேசல. நானும் 4 இடத்துக்கு போறேன். நானும் வாலிப பையன் இல்லையா? ஸோ நானும் ஒரு 4 இடத்துக்குலாம் போவேன்ல. நான் போய் மற்ற இடத்துலாம் பார்க்கும்போது கூட எனக்கு இந்த காரியம் பரிபூர்ணமா இல்லாத மாதிரி தான். நான் சொல்றது பாஸ்டருக்கு புரியும் நினைக்கிறேன். பாஸ்டர் நீங்களும் நிறைய இடத்துக்கு டிராவல் பண்றாரு. நான் சொல்றது உண்மையா இல்லையா பாஸ்டர்? ஸோ அந்த சமாதானம் முதலாவது ஊழியர்காரர்களுக்கு மத்தியிலேயே இல்லை. ப்ராப்ளம் அதுதான். ஸோ அவர் பேசுற சமாதானம் வேற, இவங்க சேர்ச்சில் கொடுக்குற சமாதானம் வேற மாதிரி போயிருது. ஸோ அதனால தேவனோடு ஒரே கூட நம்ம இருக்கிறோமான்றதை நம்ம அடிக்கடி செக் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன பண்றீங்க, பல்லு வேலைக்கிறீங்களோ சாப்பிட்றீங்களோ, இது வெரி இம்பார்ட்டன்ட். ரிலேஷன்ஷிப் வித் காட். நீங்க போயிட்டு பாட்டு பாடிட்டு ப்ரே பண்ணிட்டு அது இல்லை. நான் சொல்றது ஒரு ஃப்ரெண்டு கூட நீங்க இருந்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எப்ப பர்த்டே அவருக்கு தெரியாமே நீங்க தெரிஞ்சு வச்சுப்பீங்கல்ல. அந்த ஒரு இன்டிமேட்டான அந்த உறவுக்குள்ளாக நம்ம இருந்தாதான் இந்த சமாதானத்தை பரிபூர்ணமாக நம்ம பெற்றுக்கொள்ளும். தேவன் எனக்கு இந்த காரியத்தை காண்பிக்கும் பொழுது எனக்கு நான் அறாவிட்ட மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது அதுக்கப்புறம் நான் என் ஸ்டாண்டர்ட் ரைஸ் பண்ணேன். இப்ப நீங்க யாரு காலைல போய் உள்ள சொன்னாலும் ஆமே, பிகாஸ் ஏன்னாக்கா எனக்குள்ள சமாதானம் இருக்குது. என் சமாதானத்தை தேவன் எனக்கு நேரடியா டைரக்டா எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேல யாரையும் அதை தொட விடாதபடிக்கு அதை காத்துக்கொள்ள வேண்டியது என்னோட டியூட்டி. ஆனா அதுக்கு நம்மளுக்கு தேவ பலன் தேவைப்படுது. ஸோ நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் என்னன்னா, இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, யார் யார் கூட என்னென்ன ஒப்புருவாகணுமோ எல்லாத்துக்கும் ஒப்புருவாயிருங்க. தெய்வ சமாதானத்தை உங்களோட இருதயத்துல அணிஞ்சுக்குங்க. ஏன்னா பிசாசுக்கு விரோதமா நிக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா தேவனுடைய சமாதானம். பிசாசுனால நீங்க பண்ற எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்க முடியும். ஆனா நீங்க சமாதானமா இருந்தீங்கன்னு வச்சுங்களா, அவன் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ சமாதானத்தை குலைக்கிறது தான் பிசாசோட ஆவி. ஸோ எங்கேயாவது சமாதானம் குலைக்கப்படுதுன்னா, உங்களுக்குள்ளார குலைக்கப்படுது, உங்களுக்குள்ள போராட்டம் வருதுன்னா, தென் நீங்க அலர்ட் ஆயிடும். ஓகே, இது எங்கிருந்து வருது, நான் தேவ சமாதானத்தை அணிஞ்சிருக்கேன், நீ என்னைய தொட முடியாது. உங்களுக்கு வர பிரச்சனைகளோ உங்களுக்கு வர எதிரிகளோ பார்த்து நீங்க உங்க மனசுக்குள்ள என்ன சொல்லணும்னா, இந்த பிரச்சனை என்னைய அணிந்தாது.
இந்த பிரச்சனையை வந்து என்னைய தொடாது. யூ won't touch me. ஸோ இந்த காரியத்தை குறித்து தேவன் உங்ககிட்ட பேசுறதுக்கு பார்க்க போனா பாஸ்டர் தான் பிரசங்கம் பண்ணியிருக்கணும் இன்னைக்கு. ஆனா எங்க அம்மா கிட்ட நான் ஃபோன் அடிச்சு நான் கேட்டேன், அம்மா இது சொல்லணும். அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து இந்த காரியத்தை குறித்து தேவன் வெளிப்படுத்த சொன்னதுனாலதான் நான் வெளிப்படுத்துறேன். ஏன்னா நான் பெற்றுக்கொண்ட அந்த சமாதானத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. அதுவும் இல்லாம நான் மட்டும் வச்சுக்கிட்டா அது என்னோட சுயநலம் தானே. எனக்கு தெரிஞ்ச காரியத்தை பத்தி நானே வச்சுக்கிட்டாக்கா அது ஒரு சுயநலம் தானே. பகிர்ந்துக்கிறதும் ஒரு சமாதானம் தானே, ஒரு சந்தோஷம் தானே. ஸோ அதனாலதான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். சரி, நம்ம கண்களை முடிச்ச அவசியம். ஆண்டவர் இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த சமாதானத்தை குறித்து உள்ள காரியத்தை நீர் ஆண்டவரை ஜனங்களுக்கு பரிபூர்ணமாக ஆண்டவரை தெரிவிச்சதுக்காக நன்றி. உங்களுடைய பரிபூர்ணம் எங்களுடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கும்படிக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ளாரையும் என் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படிக்கு ஆண்டவரை உங்களுடைய சமாதானத்தை நித்தியமா நீங்க எங்களுக்குள்ள வச்சிருக்கிற அந்த தெய்வ சமாதானத்தை, மெய்யான அந்த சமாதானத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் எனக்குள்ள கிரியை செய்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட விசுவாசத்தின் நிமித்தம் ஆண்டவரை இவர்களுக்காக வேண்டி, எனக்காகவும் வேண்டி பரிந்து ஆண்டவரை கேட்டுக்கொள்கிறேன். நீர் எங்களுக்குள்ள வைத்திருக்கிற இந்த சமாதானத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க. Let their home be joyful. Let their workplace be joyful. Let the joy of the Lord be their strength. Let them not to rely on any strength. Let them rely on the strength of God. உங்களுடைய பலத்துல தான் சமாதானம் இருக்கு. ஆண்டவரே, இந்த வெளிப்பாடை என் ஜனங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, ஜனங்கள் சமாதானத்தினால நிரம்பி இருக்கும்படிக்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பேராக இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். Under the mighty name of the Lord Almighty Jesus Christ's name we pray. Amen.